ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வவ்வால் மீன் குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா நடு முள் மட்டும்தான் இருக்கும். பசங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி தரலாம். சென்டர் முள் மட்டும்தான் இருக்கும். அழகாக அந்த முள்ளை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து இந்த ஃப்ளஷ் எல்லாம் அழகாக எடுத்து விட்டலாம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வாட்டி ஃபிஷ் மார்க்கெட் போகும்போது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ் வந்து நான் வந்து வாங்கி குழம்புக்குன்றதுனால இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரைக்கு இல்லை, இது வந்து குழம்புக்குன்றதுனால அவங்கக்கிட்ட கேட்டாலே அவங்க வந்து கட் பண்ணி தருவாங்க. ஸோ குழம்புக்கு தனியாக கட் பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி தருவாங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி பீசஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வாஷ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி பீசஸ் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஸ்டொமக்குள்ளே வந்து ஒரு ஃப்ளஷ் மாதிரி இருக்கும் ரெட் கலரில். அதை வந்து நீங்கள் க்ளீனாக வந்து எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பீசஸில் தான் அதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் க்ளீனாக எடுத்து ஃபிஷ் எப்போவுமே 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து நீச்சு ஸ்மெல் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்மெல் வராது. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லைங்க. இதுக்கு வந்து 3 ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன், 2 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன், ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து புளி ஊற வச்சு அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெறும் சிம்பிள் தாங்க மீன் குழம்பு வைக்கிறது. வாங்க ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அகலமான நல்லா டீப்பாக இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து எப்போவுமே வந்து கடாய் வந்து அகலமாக இருக்கணும். ஏன்னா வந்து மீன் நல்லா உள்ளே போட்டு கொதித்து நல்லா வேகணும். ஸோ நல்லா திக் பாட்டமாக இருக்கிற கடாயாக நல்லா அகலமாக இருக்கிற கடாயை எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் தேவையான கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியாக குழம்பு இறக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் வேற ஊற்றுவோம். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா கடிஞ்சிச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இப்போ நடுவில் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. என்னோடய ஆனியன் சைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்லெஸ் போயிடுச்சு. இது வந்து அயன் கத்தி. நான் வந்து ரொம்ப மாடர்னாலாம் கத்திலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இது அயன் கத்தி. இதில் தான் வந்து நான் கட் பண்ணுவேன். இது வந்து ஷார்ப்னஸ் போயிட்டதுனால என்னால் கட் பண்ண முடியல. ஸோ சாணா பிடிக்கணும் கத்தி. ஸோ ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் நல்லா டீப்பாக ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ உப்பு போட்டுட்டேன்றதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம உப்பு முதல்லையே போட்டுட்டோம். தக்காளி வெங்காயம் வதங்கும் போது மீன் குழம்புக்கு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஜஸ்ட் சும்மா நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணலன்னா இப்போ வந்து நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இதுதான் என்னோடய ஸ்பூன் சைஸு. ஸோ வந்து இதில் வந்து நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 3 4 நான் வந்து ஒரு 5 பேருக்கு குழம்பு வைக்கிற மாதிரி செய்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். இதில் வந்து காரம் அதிகமாக இருக்காது, சும்மா குழம்புக்கு வந்து கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். எந்த நான்வெஜிடேரியன் செஞ்சாலும் மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஸோ மசாலாஸ் போட்டாச்சு. நல்லா வதக்கி விடணும். நீங்கள் எத்தனை பேருக்கு குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி காரம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மசாலாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே சமையலில் வந்து பொறுமை இருக்கணுங்க. நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் செஞ்சால் தான் அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும். ஸோ வந்து நல்லா வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புல ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து
உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes நல்லா கொதிக்கட்டும். சைடில் அங்கே மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கும்போது நான் என்ன பண்ணேன், ஃபிஷ் ஃப்ரை பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரைக்காக நான் வந்து மசாலா போட்டு வச்சுட்டேன். ஸோ நான் இப்போ குழம்பு வைக்கும்போது மணி பார்த்திங்கன்னா 1. பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து 3 o'clock வருவாங்க. அவங்க வந்தவுடனே நான் இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து சூடாக போட்டு கொடுத்தேன்னா லெமனோடு அவங்க வச்சு ஆனியனோடு வச்சு சூப்பராக சாப்பிட்ருவாங்க. பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா ப்ளீஸ் மெனக்கட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு கொடுங்க. ஏன்னா பசங்க வந்து இப்போ தான் சாப்பிட முடியும். அப்புறம் வளர வளர பசங்களும் ஓடிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியனுக்கு இந்த மாதிரி பாக்ஸஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாக்ஸஸ் வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி போட்டுடலாம். ஸோ இப்போ இதை மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஸோ பசங்க வந்ததும் நம்ம வறுத்து கொடுத்துடலாம். நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. 10 minutes ஆயிருக்கு. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். மீன் குழம்பு ஃபஸ்ட்டு 15 minutes கொதிக்கும் போது நீங்கள் தட்டு போட்டு மூடுறீங்க இல்லையா, மூடிட்டு அந்த தட்டை வந்து 15 minutesக்கு திறக்காதீங்க. ஸோ திறக்காமல் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா மூடி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சுண்டிடும் குழம்பு. ஸோ வெயிட் பண்ணலாம் சுண்டுற வரைக்கும். மீன் குழம்பு நல்லா கொதித்து சுண்டிடுச்சு. இங்கே பாருங்கள், சைட்லலாம் நல்லா லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மீன் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு மீனாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் மீன் குழம்பு திக்காக வரலன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்றுமே இல்லை. நல்லா நீங்கள் எவ்வளோ கொதிக்க விட்டு சுண்ட விடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ மீன் குழம்பு வந்து சுண்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ திக்காக குழம்பு ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஃபிஷ் வந்து ஒரு 8 minutes நல்லா 5 minutesலேயே வெந்துடும் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 6 to 7 minutes வந்து நல்லா வேக விட்டு இறக்குனீங்கன்னா மீன் குழம்பு, வவ்வால் மீன் குழம்பு ரெடி. மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. மீன் குழம்புக்கு எப்போவுமே வந்து இந்த மாதிரி குழிக்கரண்டி மாதிரி இருக்கிற கரண்டி தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம குழம்பு சர்வ் பண்ணும்போது மீன் எடுக்கும்போதோ மீன் உடையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நல்லா குழியாக இருக்கிற கரண்டியாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கும்போது மீன் வந்து உடையாமல் எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கரண்டி வந்து யூஸ் பண்ணோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீன் போட்டுட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு நீங்கள் கலக்கிறதோ இது பண்ணுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. 2 சைடையும் நீங்கள் பிடிச்சிட்டு ஒரு திருப்பு மாதிரி திருப்பிட்டு நீங்கள் ஸ்டவ்வில் திரும்பியும் வச்சிடலாம். அதை வந்து பார்த்துக்கோங்க, இல்லைன்னா மீன் வந்து உடஞ்சிரும் உங்களுக்கு. ஒரு 2 minutes இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக நல்லெண்ணெயை லைட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது சமையலின் ராணி கொத்தமல்லியை அப்படியே கட் பண்ணி தூவி விட்டு இறக்கி சூடாக சர்வ் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றதோட நாளைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட வவ்வால் மீன் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. சூடாக சாப்பாடோடு போட்டு இந்த குழம்பு ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை வச்சு ஆம்லேட் போட்டு கொடுங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு சொல்லுங்கள், இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் என்னோடய டைலாக்கு, எப்போவுமே நான் அடிக்கிற டைலாக்கு. கஷ்டப்பட்டு செஞ்சால் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ பசங்க வந்தாச்சு. ஸோ இப்போ சூடாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தரப்போகிறோம். ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ ஒரு தவா எடுத்துக்கோங்க. தோசைக்கல், இது அயன் தோசைக்கல். அதில் வறுத்தா தான் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு, தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு பீஸா போடுங்க, நிறைய போட்டுறாதீங்க. ஒரு 4 to 5 பீசஸ் ஒரு செட்டில் வந்து போட்டுக்கோங்க. என் தவா பெருசுன்றதுனால நான் ஒரு 6 பீசஸ் போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் பேப்பர் வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் படுற எண்ணெய்லாம் அதில் தெரிச்சிடும்.
ஸோ பேப்பரை அப்படியே நான் எடுத்து போட்டுருவேன். ஸோ நமக்கு வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. இப்போ ஃபிஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி போட ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ்ஷை வந்து உடனே திருப்பி போடாதீங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அந்த சைடு வெந்துட்டதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. உடனே திருப்பி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அந்த சைடு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி போடுறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ பசங்களுக்கு லெமனோட கொஞ்சம் ஆனியனோட மேலே தூவி அப்படியே கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க பசங்க. சொன்ன மாதிரி மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, ஆம்லெட்டோட சுட சுட சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும்.